அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு, வர்த்தகத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். திருவண்ணாமலையில் விவசாயிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அமலாக்கத்துறை உட்பட எதுவும் திமுக தோழர்களையும் தலைவர்களையும் அச்சுறுத்த முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனை. ஈடிக்கும் அஞ்சமாட்டோம், மோடிக்கும் அஞ்சமாட்டோம் என கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது தவறானது. விழுப்புரத்தில் திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என ராமதாஸ் உறுதி. சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். வெற்றி பெற்று தமிழகத்தில் தூய்மையான அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம் என சீமான் நம்பிக்கை. இல்லங்கள் தோறும் அமைதி வளம் பெருகட்டும். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படாது. புதினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. உக்ரைன் மீதான ரஷ்ய போரை நிறுத்தினால் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பெயரை பரிந்துரைப்பேன். முன்னாள் அதிபர் பில் கிளின்டனின் மனைவி ஹிலாரி பேட்டி. வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வரும் கால்பந்து ஜாம்பவானான அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கவும் திட்டம்.